இன்னைக்கு வாய்ஸ் தெளிவா இருக்காது, சோ லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உடம்பு இன்னும் சரியாவல, நான் ஷார்ட்டாவே முடிச்சிடுறேன். உன்னிமுகத்தினோட மார்க்கோ ஃபர்ஸ்ட் லுக் ஜூன் 16 வரப்போகுது. விமலோட அடுத்த படத்துக்கு தலைப்பு மாப்போசின்னு வச்சிருந்தாங்க, அதை இப்ப மாத்தி சார்னு வச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. அக்ஷய்குமாரோட சர்ஃபிரா படம் ஜூலை 12 வரும்னு சொன்னாங்க, அதை இப்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அஜய் தேவ்கனோட சிங்கம் அகைன் படம் தீபாவளிக்கு வரும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இது போக கேம் சேஞ்சர் படம் கூட தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா மூவிக்கு இன்னும் நிறைய ஷூட் பண்ண வேண்டி இருக்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போகணும். சோ இதை எப்படி தீபாவளிக்கு கொண்டு வர முடியும்னு தெரியல. தமிழ் சினிமால அடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் இப்ப பார்ப்போம். இது இந்த மாசம் வரும்னு எதிர்பார்க்கிற அப்டேட். தி கோட்டோட செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்தியன் 2க்கான ட்ரெய்லருக்கான அப்டேட்டும் இந்த மாசம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். தங்களானோட ரிலீஸ் அப்டேட்டும் இந்த மாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராயனோட ஆடியோ லான்ச் அப்டேட்டும் இந்த மாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குட் பேட் அகலில அஜித் இல்லாத போர்ஷனுக்கு ஷூட்டிங் இப்ப போகுதா இல்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஃபுல்லா முடிஞ்சுதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஃபுல்லா முடிஞ்சது. குபேரா ஷூட்டிங் எப்ப முடியும்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி இந்த மாசம் முடியும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா அடுத்த மாசத்தோட ஆரம்பத்துல முடிஞ்சிரும். வேட்டையன் ஷூட்டிங் முடிச்சுட்டாங்களா அண்டு கூலி ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. ரிலீஸ் அவங்க இப்போதைக்கு முடிவு பண்ண போறது இல்ல, ஷூட்டிங் முடிஞ்சோன்னு தான் இதை சொல்லுவாங்க. வேட்டையன் ஷூட்டிங் இன்னும் ஃபுல்லா முடியல, பேட்ச் ஒர்க் போகுது. ஒரு மூவியை ஷூட் பண்ணும்போதே மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்களா இல்ல ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கம்போஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் முன்னாடியே போட்டுருவாங்க, ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் முடிஞ்சாதான் பண்ண முடியும். STR 48 தக் லைஃப் அப்டேட்லாம் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. STR 48க்கான அப்டேட் இந்த மாசம் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஆனா ஒன்னும் அப்டேட் வரல. தக் லைஃப்க்கான அப்டேட்டும் இந்த மாசம் வருமானு தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சூர்யா 44 பொங்கலுக்கு வருமானு கேட்டிருக்காரு. அது டவுட்டா தான் இருக்கு, ஏன்னா இந்த மூவியை டைம் எடுத்து தான் பண்ண போறாங்க. அடுத்து வரப்போற அட்வென்ச்சர் தமிழ் படம் எதுன்னு கேட்டிருக்காரு. இந்த ஜெனரல்ல படம் வர மாதிரி எனக்கு ஞாபகம் வரல. பென்சி எல்சியூல வந்துச்சுன்னா கூலியில லாரன்ஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. இது வேற அது வேற, பென்சி எல்சியூக்குள்ள வந்தாலும் கூலியில லாரன்ஸ் வந்தாலும் கூலி எல்சியூ கிடையாது. சோ ரெண்டுலயும் லாரன்ஸோட கேரக்டர் வேற. கோட்டோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் நார்த் இந்தியால அதிக விலைக்கு விற்பாங்களா இல்ல OTT அதிக விலைக்கு போகுமான்னு கேட்டிருக்காரு. OTT தான் அதிகமா போகும். கங்குவா 2 அடுத்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குன்னு நேத்து நான் சொன்னேன், அது எப்படி வர முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப கங்குவாக்கான ஒர்க் போகுதுல, அதுல பார்ட் 2க்கான ஒர்க்கும் சேர்ந்து தான் போகுதுன்னு சொல்றாங்க. சோ இன்னும் எஃபர்ட் அவங்க போட்டாங்கன்னா அடுத்த வருஷம் பார்ட் 2 அவங்க கொண்டு வந்துட முடியும். ஆனா அதுக்கு கங்குவா பெரிய ஹிட் ஆகணும். கங்குவா வெற்றி தோல்வியை பொறுத்து தான் கங்குவா 2வும். சூர்யா 43 கருணா டிராப்னு சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா? அப்ப சூர்யா 43ல யார் பண்ண நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 43 போஸ்ட் பண்ண முன்னாடி சொன்னாங்க, ஆனா இப்ப 2 படமும் டிராப்னு தான் சொல்லப்படுது. என்ன ரீசன் நான் அப்புறமா சொல்றேன், இப்ப ஒன்னும் பெருசா பேச முடியல. தக் லைஃப்ல கௌதம் கார்த்திக் ஐஸ்வர்யா லட்சுமி எல்லாம் இருக்காங்களா இல்ல விலகிட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. இவங்க இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். சிங்கம் 2க்கு ஏன் சரியான எண்டு இல்லன்னு கேட்டிருக்காரு. 3 பார்ட்டுக்குமே சரியான எண்டு இருக்காது, ஏன்னா அடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு வேணும்னே வைக்கப்பட்ட லீட் அது. இப்ப சிங்கம் 4 வந்தாலும் அதோட எண்டு அப்படிதான் இருக்கும். கல்கி ட்ரெய்லரோட 24 ஹவர்ஸ் வியூஸ் கேட்டிருக்காரு. தெலுங்கு வியூஸ் 14.43 மில்லியன், லைக்ஸ் 694K, ரொம்ப கம்மி தான் இது. மோஸ்ட்லி ஏன் சவுத் இந்தியன் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ட்ரெண்டியான ஹீரோயின்ஸை தேடுறாங்க, ஆனா தமன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், தமிழ் தெலுங்கு ஹிந்தி நல்லா அவங்களுக்கு தெரியும், ஏன் அவங்கள பெரிய ஹீரோஸ்க்கு ஜோடியா போட மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லாமே வசூலுக்கு தான். ட்ரெண்டியான ஹீரோயின்ஸை போட்டா ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க, வசூல் அதிகமாக்கும்னு நினைக்கிறாங்க, அதான் இதுக்கான காரணம். தமிழ் மூவில எது ஃபர்ஸ்ட் 1000 கோடி அடிக்குன்னு கேட்டிருக்காரு. உங்களை மாதிரி தான் நானே இதை பார்க்க ஆவலா இருக்கேன். எந்த படம் பண்ணணும்னு என்னால கெஸ் பண்ண முடியல. மடோனோஷியனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல, நான் கமிட் ஆன சொல்றேன். அப்பதான் படம் உங்களுக்கு பிடிக்குமா, ஹிட் ஆஃப் ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஒரு டீசென்டான படமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. சோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இதுக்கு மேல நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடியல, நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் வந்தா சொல்றேன்.